ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், முட்டையை பக்குவமாக எப்படி உடையாமல் வேக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முட்டை வேகாமல் இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உரிக்கும் போது பிஞ்சுக்கிட்டே வருங்க. அப்படி இல்லை அதிகமாக வெந்துட்டாலும் கொஞ்சம் ஹார்டாயிரும். அது மாதிரி இல்லாமல் நம்ம பக்குவமாக எப்படி வேக வைக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றிக்கணுங்க. எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பாத்திரம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கணும். இது மாதிரி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். நான் வந்துட்டு இன்றைக்கி 9 முட்டைகள் வேக வைக்க போகிறேன். நம்ம சாதாரண வேக வச்சோன்னா இப்படி இதில் எப்படி ஒரு 3 முட்டைனாலும் உடஞ்சிடும். ஆனால் வந்துட்டு நான் உடையாமல் வேக வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த தண்ணி காயறதுக்குள்ளேயே பச்சை தண்ணியாக இருக்கும்போதே நம்ம வந்துட்டு உப்பு போட்ட உடனே முட்டையை போட்டுடணுங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அது வேகட்டும். 10 நிமிஷம் தாங்க கரெக்டாக பக்குவமாக வேக வைக்கிறதுக்கு. அதுக்கு மேலேயும் வேக வைக்கக்கூடாது, அதுக்கு கீழேயும் வேக வைக்கக்கூடாது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, சாதம் வேக வைக்கும்போது அதோடய ஒன்றா போட்டுருவாங்க, வேக வைக்க போட்டுருவாங்க. ஒரு சிலர் குழம்புலேயே ஒன்றா வேக வைக்க போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாதுங்க. இந்த முட்டை வேக வச்ச தண்ணி வந்துட்டு ஒரு ஸ்மெல் அடிக்குங்க. அதனால் வந்துட்டு அது வந்துட்டு நம்ம குழம்புல சாதத்தில் எல்லாமே கலந்துடும். அதனால் வந்து நம்ம முட்டையை தனியாக வேக வச்சு தான் நம்ம வந்து தோடு உரிச்சிட்டு நம்ம வந்துட்டு குழம்புகளில் சேர்த்துக்கணும். இல்லை நம்ம வேறு ஏதோ நம்ம ரெசிபி பண்ணணுனாலுமே சேர்த்துக்கணும். இது வந்து நல்லா கொதிச்சோன்னு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. நம்ம எப்போவுமே நம்ம சமைக்கும்போது இந்த முட்டை சமைக்கும்போது பார்த்திங்கன்னா மீடியமான ஃப்ளேமில் வச்சோன்னா தான் அது வந்து கரெக்டாக பக்குவம் வரும். ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது, சிம்லேயும் வைக்கக்கூடாது. இது பாருங்கள் கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கு இல்லையா, நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம இந்த மாதிரி வேக வச்சுட்டு நம்ம எந்த ஒரு ரெசிபியுமே நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். இதில் ஒரு முட்டை கூட உடையவே உடையாது, சின்ன கீரல் கூட விழுகாது. அந்த அளவு பெர்ஃபெக்டாக வெந்திருக்கும். இப்போ வந்துட்டு வெந்து முடிச்சிருச்சு பாருங்கள். 10 நிமிடங்கள் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இப்போ ஆற வச்சுருக்கேன். இந்த ஆற வச்சுட்டு இதே தண்ணியிலே இப்படியே உரிச்சிடக்கூடாதுங்க, அதுவுமே சரி வராது. இந்த தண்ணி வந்துட்டு தண்ணி கொஞ்சம் ஆறட்டும். அப்படியே நம்ம பாத்திரத்தோடையே வச்சிடலாம். இந்த தண்ணி ஆறின பின்னாடி பார்த்தீங்கன்னா முட்டையுமே கொஞ்சம் ஆறின பின்னாடி நம்ம வந்துட்டு இந்த தண்ணி கீழே வடித்து விட்டுறணும். வடித்து விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பச்சை தண்ணி ஊற்றிக்கணுங்க. பச்சை தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு பின்னாடி நம்ம உரிச்சு எடுத்துட்டோம்னா இவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு சாஃப்டான முட்டை வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம வேறு எந்த ரெசிபி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்காக இருந்தாலும் சரி, வேறு மசாலா பண்ணணும் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.